22வது கேள்வி. ஒரு நிரையில் 27 பேர் நின்றனர். நடுவில் நிற்பவருக்கு பின்னால் ஐந்தாவதாக குமார் நின்றார். நடுவில் நிற்பவர் குமாரிக்கு பின் ஐந்தாவதாக நின்றார். வரிசையின் தொடக்கத்திலிருந்து எத்தனையாவதாக குமாரும் நின்றனர். இப்ப ஒரு நிரையில 27 பேர் நிற்கின்றனர். அப்ப 27 ஓர் ஒற்றை எண்ணன்னு பார்க்கணும். ஒற்றை எண். அப்ப நடுவால் எத்தனையாவதாக இருக்கிறாங்கன்னு பார்க்க 27 2ஆல பிரிக்கணும். பிரிச்ச 13 மீதி 1 வரும். 13ஓட இந்த மீதி 1 கூட்டணும்னா 14 நடுவால் நிற்பாங்க. நடுவால் 14ஆவதாக நிற்பாங்க. முன்னால் இருந்து பார்க்குற நேரம் 14ஆவதாகவும் பின்னால் இருந்து பார்க்குற நேரம் 14ஆவது தான் நிற்பாங்க. இங்கே நடுவில் நிற்பதற்கு பின்னால் ஐந்தாவதாக குமார் நின்றார். அப்ப குமார் எத்தனையாவதாக நின்றான்னு பார்க்கறதுக்கு 14ஓட 5 கூட்டணும். கூட்டுனா 19ஆவதாக குமார் நிற்கிறாங்க. 19ஆவதாக குமார் நிற்கிறாங்க. குமார் எத்தனையாவதா பார்க்க நடுவில் நிற்பவர் குமாரிக்கு பின் ஐந்தாவதாக நிற்கின்றார். வரிசை தொடக்கத்திலிருந்து எத்தனையாவதாக குமாரி 14லிருந்து இந்த 5 கழிக்கணும். குமாரி எத்தனையாவதாக இருக்குன்னு பார்க்க 5 கழிச்சா 9. அப்போ குமாரி 9ஆவதாக இருக்காங்க. அப்ப இதுக்கு விடை 9 19. நன்றி.